ஹாய். இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மெயில்ல வந்து தனித்தனியா வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளேலிஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனித்தனியா வீடியோ போடுப்பேன். லாஸ்ட்டா எல்லா ஃபுல் வீடியோவும் சேர்த்து ஒரு வீடியோ மெர்ஜ் பண்ணி லாஸ்ட்டா போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன டாபிக்லாம் வந்து கவர் பண்ண போறேன். சரிங்களா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படி செட்டப் பண்றது, எந்த இதில் நம்ம கோடு எழுத போறோம், ஸோ எப்படி அது ப்ரௌசர் ஓப்பன் பண்றது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். இன்னொன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ஸ்ல வந்து இருக்கு. சரிங்களா? யூடியூப்ல தமிழ்லேயே வந்து நிறைய பேர் வந்து பேசிக் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து மெயிலில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பேசிக் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி ஷார்ட்டா வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டியூட்டோரியல் வந்து கொஞ்சம் லென்த்தியா சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக் வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெயிலில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் வீடியோ பேசிக் பற்றி சும்மா லைட்டாக வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்வான்ஸ் டாபிக் வந்து ஒன் பை ஒன்னா தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு டிசைன் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், சரிங்களா, ஒரு சர்வரோட கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கற்றுக்கணுன்னா எனக்கு முன்னாடி என்ன தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, ஹெச்டிஎம்எல் ஓரளவுக்கு பேசிக்காக தெரியணும். சிஎஸ்எஸ் அதே மாதிரி ஹெச்டிஎம்எல் மாதிரி சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் இருக்கு, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இந்த வெப்சைட்டுக்குலாம் வந்து டிசைன் கொடுக்குற ஒரு லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ். ஸோ அதுவும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா, ஸோ நீங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்கேஸ் தெரியலனா கூட பரவாயில்ல. ஸோ நான் அதை பற்றி பேசிக் வந்து 1.5 hours ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் ஆகிடும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபுல் வெப்சைட் வந்து உங்களால் கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம எதுக்காக அந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வந்து கற்றுக்கணும் இதுக்கு முன்னாடின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஹெச்டிஎம்எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அதெல்லாம் வந்து மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ நம்ம இங்கே என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ண தான் ஹெச்டிஎம்எல் உடைய வேலை. ஸோ சிஎஸ்எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணனா, அதுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்கும். இந்த கலரில் வந்து இந்த டிசைன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்கறதுக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணி, ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் வரணும், ஸோ இந்த மாதிரி பண்ணால் எனக்கு வேறு மாதிரி ரிசல்ட் வரணும், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்டில் அல்காரிதம்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட், சரிங்களா, எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நோட் பேட்லேயே வந்து ஒரு கோடிங் எழுதி ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓரியன்ட் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ஆன்லைன் கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து இவ்வளோ தான் விஷயம். ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பைல் கிடையாது. இப்போ C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ரன் பண்ணால் கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம். ஸோ இது அந்த மாதிரி கம்பைல் பண்ணாது. ஸோ இது என்ன பண்ணா, நம்ம கொடுக்குற அந்த கோடிங் வச்சு டிரான்ஸ்லேட் தான் பண்ணோம். அந்த ப்ரௌசர் புரிய மாதிரி வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து கம்பைலர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்பில்டாகவே இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு கோடிங் என்ன மாதிரி கோடிங் வேணுமோ அந்த மாதிரி எழுதுனா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம என்னென்ன அடுத்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு லைனாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சப்ளைம். சரிங்களா? அன்ரிஜிஸ்டர்ட் வெர்ஷன் தான். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நோட் பேட் மாதிரி தான், நீங்கள் நோட் பேடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. ஸோ HTMLன்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து HTML CSS பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் இந்த சப்ளைமில் தான் வந்து நான் வந்து எழுதியிருப்பேன் கோடிங்லாம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ளைம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஜஸ்ட் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 11 MB தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ட்யூட்டோரியலில் வந்து நான் எல்லா ட்யூட்டோரியல் மாதிரி ஜஸ்ட் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா,
ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு இது வந்து நான் போட போகிறேன். ஸோ எப்படிலாம் வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் போக முடியும். ஸோ இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும்ன்ற மாதிரி. ஸோ நான் இந்த பேசிக் வீடியோஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக் வீடியோ தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அட்வான்ஸ் வீடியோ, சரிங்களா? அட்வான்ஸ் வீடியோ வந்து போடலான்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு ரெடி பண்ணி ரன் பண்ணுறாங்க, ஒரு கேம்ஸ் ஆன்லைனில் வந்து ஒரு கேம்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்ஐவின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஆன்லைனில் குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நான் நல்லா விளையாடி இருக்கேன், நிறைய விளையாடி இருக்கேன் இந்த எஃப்ஆர்ஐவியில். ஸோ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் அந்த கேம்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எதில் மாற்றிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நான் யூஸ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வந்து எல்லா கேமுமே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ், ஸோ ஆப்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போதும். இன்னொன்னா, எனக்கு வீடியோ போடுற அளவுக்கு வந்து எனக்கு வந்து பொறுமை கிடையாது. நான் இப்பயே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து எந்த புக்கில் வந்து சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்மார்ட்டர் வே டு லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட், சரிங்களா, பை மார்க் மேயர்ஸ். இதோடைய புக்கில் இருந்து தான் வந்து நான் சொல்லித்தரேன், சரிங்களா? நீங்கள் வேணால் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அந்த புக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஜஸ்ட் ஒரு புக்கு வேணா கூட ஆன்லைனில் ஒரு 200 to 300 வரும், வேணால் வாங்கிக்கலாம். இல்லைனா பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கம்பைன் பண்ணி ஷார்ட்டாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கில் என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்லாம் வந்து எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசிக்கில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து எப்படி ஷார்ட்டாக வந்து இதில் வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வேரியபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் ஷார்ட்டாக சொல்லுவோம். இதில் என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு, இஃப் எல்ஸு, சரிங்களா? லூப்ஸ் சொல்லலாம், ஃபார் லூப், ஒயில் லூப், இந்த மாதிரி லூப்ஸை பற்றி அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸ் எப்படி கால்குலேஷன், ஸ்கொயர் ரூட், இதெல்லாம் வந்து எப்படி இதில் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மாடல், ஸோ ப்ரௌசருடைய ஆப்ஜெக்ட் மாடல். நெக்ஸ்ட் விண்டோஸ் ஆப்ஜெக்ட், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் ஆப்ஜெக்ட், screen object, next get the element by, next get element by மூணு டைப், ஐடி, நேம், டேக் நேம் சொல்லிட்டு 3 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் HTML, நெக்ஸ்ட் இன்னர் டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேலிடேஷன், ஷார்ட்டாக ஃபார்ம் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் வேலிடேஷன், சரிங்களா? இமெயில் வேலிடேஷன். ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சால் வந்து போதும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், கமெண்ட், வேரியபிள், ஆப்ரேட்டர், ஐட்ரேஷன், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட், அதே ஸ்ட்ரிங், மேக்ஸ், பூலியன், ஆப்ஜெக்ட் மாடல், நேவிகேட்டர், ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட், கெட் எலமெண்ட். ஸோ இது கெட் எலமெண்ட்லேயே 3 டைப் இருக்குது. கெட் எலமெண்ட் ஐடி பண்ணலாம், நேம் வச்சு கெட் பண்ணலாம், இல்லை டேக் நேம் வச்சு கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னர் HTML, இன்னர் டெக்ஸ்ட், ஃபார்ம், சரிங்களா? ஃபார்ம் வேலிடேஷன், இமெயில் வேலிடேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் வந்து வரும், சரிங்களா? இது பேசிக் பார்த்துட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்வான்ஸுக்கு போகலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே ஒரு வீடியோவாக நான் வந்து போட ட்ரை பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து லிட்டில் பேசிக் தான், சரிங்களா? ஒன்றும் இல்லை. இது தெரிஞ்சால் நம்ம வந்து அட்வான்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ நான் எதுக்காக இது வந்து முன்னாடியே சொல்கிறேன்னா, ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க. ஸோ நான் இந்த கோர்ஸில் வந்து என்ன போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்களே வந்து முன்னாடியே என்ன பண்ணுவீங்கன்னா, இதை சர்ச் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நான் இது வந்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் மெயினாக வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே கிளாஸஸ் பற்றி தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்கேப்சுலேஷன். ஸோ ஸ்பெல்லிங் எதாவது மிஸ் ஆயிருந்தா சாரி கைஸ். நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலி பாலிமார்பிசம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இதில் வந்து நம்ம சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தோம்னா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம்னா, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ்னா வழியாக வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். பாலிமார்பிசம்னா ஒன்றும் இல்லை, மெனி ஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அடுத்து மெயின் என்னன்னா குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து மெயின் ப்ளே வந்து பண்ணோம் வெப்சைட்ஸ்லாம் வந்து. ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிலே வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த குக்கியோட ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் இந்த குக்கியை வந்து எப்படி வந்து டெலீட் பண்ணுறது. சரிங்களா? இந்த குக்கீஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை ஸோ கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டோடைய கீவேர்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஸோ ஒரு கோடு எழுதிட்டு அது எப்படி டீபக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங். ஹோஸ்டிங் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் STRICT மோட்ஸ். ஸ்ட்ரிக்ட் மோட், செட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நிறைய இருக்குது. செட் ஆட் இருக்குது, செட் கிளியர், செட் டெலீட். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். செட் ஆஸ், செட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மேப் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில டைப் இருக்குது. மேப் கிளியர், மேப் டெலீட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக் செட். சரிங்களா? வீக் மேப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அட்வான்ஸ் டுட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒன்றுத்துக்கும் தனித்தனி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது வந்து தெளிவாக வந்து புரியும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருந்தா, C++ மட்டும் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், ப்ரோட்டோடைப் தெரிஞ்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், ஸோ ஸ்டார்டிங் மெத்தட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு புதுசாக இருக்கிறது என்னன்னா இந்த குக்கி ஆட்ரிபியூட்ஸ். சரிங்களா? இந்த டிபி ஹோஸ்டிங், ஸ்ட்ரிங். சரிங்களா? இந்த மோட் ஆப்ஜெக்ட் செட்டு. சரிங்களா? மேப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கும். அதே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லிட்டு மேக்ஸ் பூலியன்லாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்னர் HTML, இந்த கெட் எலமெண்ட் பை, ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம பேசிக் அட்வான்ஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட சேனல்லே C லாங்குவேஜ் பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஸோ அது ஃபுல்லாக போட்டது பார்த்தாம நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு டாப்பிக்கும் வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் வந்து போட போகிறேன். சரிங்களா? ஆல் ஜாவா ஸ்கிரிப்ட். சரிங்களா? ஸோ எல்லாமே எல்லாத்தோடைய டாப்பிக்ல இருந்தும் ஒரு
ப்ரோக்ராம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவை சேர்த்து இதில் போடப்பேன் சரிங்களா. ஸோ இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இங்கே அப்படியே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் கொடுத்து கூட நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட் மட்டும் சும்மா ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே போய் சேவ் அஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் இங்கே டெஸ்க்டாப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டெஸ்க்டாப்பில் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ex.jsன்னு கொடுக்கணும். நீங்கள் வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மட்டும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வெறும் ஜேஎஸ்ன்னு கொடுக்கணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், .htmlனா HTMLோட கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா .htmlன்னு கொடுக்கணும். ஸோ நான் ex.jsன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ நான் இதில் வந்து எந்த HTML இதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக SCRIPT ஸ்கிரிப்ட்ன்ற இது ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணலாம் /ஸ்கிரிப்ட்ன்ற இதில் வந்து முடியும் ஸ்கிரிப்ட் சரிங்களா. ஸோ ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் ஆகி ஸ்கிரிப்டில் முடியுது. ஸோ நடுவில் வந்து நம்ம இப்போ கோட் எழுத போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கிரிப்டில் வந்து என்ன பண்ணலாம்னா டைப்னு கொடுக்கலாம் சரிங்களா, TYP. ஸோ இது வந்து என்ன டைப்னு சொல்கிறதுக்காக ஸோ ஈக்குவல் டு இது வந்து என்ன டைப். ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கொடுப்போம் JAVASCRIPT சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ எழுத போகிற ஸ்கிரிப்டோடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அசைன் பண்ணாமல் கூட என்ன பண்ணலாம்னா எழுதலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா இன்கேஸ் வேறு யாருனா வந்து இந்த கோடை எடுத்து பார்க்கும்போது ஸோ இவங்க வந்து டெக்ஸ்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் வரைக்கும் எழுதியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம அவுட்புட் கொடுக்கணும்னா இதில் வந்து என்ன பண்ணுவோம், சியில் வந்து printfன்னு கொடுப்போம், C++ வந்து coutன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லிட்டு கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இங்கே ஒரு பேக்கெட் போட்டு ஒரு 2 கோலன் போட்டிங்கன்னா சாரி டபுள் கோட்ஸ் போட்டிங்கன்னா அது உள்ள நீங்கள் என்ன வேணால் ஸோ எழுதிக்கலாம். ஸோ ஜாவா இஸ் ஏ சிம்பிள் லாங்குவேஜ் சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே எல்லாமே எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம இது ப்ரௌசரில் ஆட் பண்ணோம்னா இது வந்து அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு லைன் இருக்கிறதுனால ஓகே. ஸோ இதுமாதிரி மல்டிபிள் லைன்ஸ் எழுதுனா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அந்த ப்ரௌசருக்கு வந்து இந்த லைன் எப்படி முடிஞ்சிச்சுன்னு அதுக்கு வந்து தெரியணும் சரிங்களா. அதனால என்ன பண்ணோம்னா இங்கே வந்து செமிகோலன்ட் சரிங்களா. செமிகோலன்ட் வச்சா அந்த லைன் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் சேவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ட்ராகன் ப்ரௌசரில் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கோடில் வந்து என்ன ஆகுனா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஏ சிம்பிள் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த சரிங்களா இந்த ஃபுல் கோடும் அப்படியே டிஸ்பிளே ஆச்சுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால இது என்ன ஆகும்னா HTML கூட யூஸ் பண்ணதுனால தான் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரியும் சில ப்ரௌசரில் வந்து இருக்கும். ஸோ நார்மலாக சில ப்ரௌசரில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் மட்டும் எடுக்காது, மோஸ்ட்லி வந்து ஃபயர்ஃபாக்ஸ் குரோமில் வந்து எடுக்கும் சரிங்களா. ஸோ ஒப்பேதாலாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் எடுக்குமான்னு டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிரிப்டில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பக் பவுண்டிலே வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ ஜாவா ஒரு ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பேலோடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேலோட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எழுதணும்னா அது வந்து என்ன ஆகும்னா ட்ரிகர் ஆகும் சரிங்களா. அது வந்து முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசிக் வீடியோ வந்து மோஸ்ட்லி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து எப்படி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.